தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வரையில திருவாக்கியங்கள். ஓய்வு நாளில் கதிர் கொய்தல். இங்கே நம்ம பார்க்க நம் சீடர்கள் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவர்கள் வயல் வழியே போய் கொண்டிருக்கும் போது கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள். உடனே மற்றவர்கள் குற்றம் சொல்கிறார்கள், ஓய்வு நாளில் இப்படி செய்யலாமா என்று. உடனே இயேசு அவர்களுக்காக வாதாடுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பாலே நாம் பார்க்கணும், நமக்கு ஒரு சத்தியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற குறைகள் அல்லது நம்மை யாராவது விமர்சிக்கின்ற பொழுது நாம் தைரியத்தோடு இருக்க வேண்டும். காரணம், நமக்காக வாதாடுகிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். மாறாக ஒரு ஆள் நம்மளை விமர்சிக்கின்ற பொழுதோ, மற்றவர்கள் நம்முடைய குறைகளை சொல்லுகின்ற பொழுதோ நாம் துவண்டு விடாமல், ஐயோ எனக்கு யாரும் இல்லையே என்ற எண்ணம் இல்லாமல் தெய்வத்தை நோக்கினாலே போதும், அந்த தெய்வம் நம்மை காப்பாற்றுவார். எப்போ ஒரு மகன் ஒரு மகள் தெய்வத்தோடு இணைந்து வாழ்கிறாரோ, ஆண்டவரே நீர் என் கூட இருக்கின்றீர் என்ற உணர்வு நமக்கு இருக்கிற சமயத்தில் அந்த தெய்வம் நம்மை பார்த்துக்கொள்வார். இங்கு சீடர்களுடன் இயேசுவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சீடர்கள் இதை முன்னே சென்று அவர்கள் அந்த கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள். இயேசு பின்னால் வந்து அவர்களுக்காக வாதாடுவதை நாம் பார்க்கின்றோம். என்பது நம்முடைய வாழ்க்கையில் இதை தெய்வம் கூட இருக்கின்றார் என்ற உணர்வு இருக்க வேண்டும். எப்போ காரணம், அவர் இம்மானுவேல், நம்முடன் இருக்கின்ற கடவுள். நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பணிகளையும் அல்லது நம்முடைய பேச்சுக்களை யாராவது விமர்சிக்கின்ற பொழுது கவலை இல்லாமல், ஆண்டவரே ஏதோ நீ என்னுடன் இருக்கின்றேன், என்னை காப்பாற்றும், இந்த சூழலில் நான் என்ன செய்ய வேண்டும், இந்த நெருக்கடியில் நான் என்ன செய்ய வேண்டும், இந்த நெருக்கடியில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லி மன்றாடுகின்ற பொழுது இந்த தெய்வம் நமக்காக இருப்பார். எவ்வாறு சூசன்னாவுக்கு தெய்வம் தானியேல் இறைவாக்கினர் அனுப்பினாரோ அதே மாதிரி நமக்கும் தெய்வம் அங்கு ஒரு நபரை அனுப்புவார். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, நெருக்கடி மத்தியில் எங்களை வழிநடத்துகிற தெய்வம் நீர் மட்டுமே. எங்களுடைய குறைகளை நோக்காமல், எங்களுடைய பலவீனங்களை நோக்காமல் எங்களுக்காக வாதாடி எங்களுக்கு வெற்றி தருகின்ற தெய்வம் நீ மட்டுமே. இதை முழுமையாக நாங்கள் விட்டு தருகின்றோம். எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்திலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.